தெரியா சொல்லுவாரு, நான் இப்படி சொல்றேன், அவன் பையன்கிட்ட அந்த பழியை நான் வாங்குவேன். இவனையும் கம்ஃபர்ட் பண்ணணும், அழுதவனையும் மன்னிக்கணும். அவர் நிலைமையை பாருங்க இல்லையா? இந்த ஒய்ஃபு சும்மா இருக்கிற வரைக்கும் கணவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அழ ஆரம்பிச்சிச்சுன்னா ஏன் அவங்க அழுகுறாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரியா அப்படிங்க எல்லா கணவனும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன் அழுகுறாங்க அந்த அம்மா அப்படின்ட்டு. அதுவும் அந்த அம்மா நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். பகலெல்லாம் விட்டுருவாங்க, 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் போய் ஏம்மா அழுகுறேன்னு கேட்டா, அடுத்து நான் அழுதா உங்களுக்கு என்ன? சரி ஓகே. அடுத்த ட்ரிப் அழும்போது இவன் நினைப்பான், சரி போன தடவை கேட்டோம் அந்த அம்மா திட்டுச்சு, இப்போ ஏன் போய் நம்ம கேட்பானே அப்படின்னு பக்கத்தில் படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்க. திரும்பி அந்த அம்மா, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் நீங்க தூங்குறீங்க. அந்த கணவன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டவருடைய நிலைமை. எலியாகையும் சமாளிக்கணும்,